தமிழ்நாட்டில் பிசி எடுத்தீங்கன்னா 141 சமூகங்கள் இருக்கு. எம்பிசி எடுத்தீங்கன்னா 115 சமூகங்கள் இருக்கு. எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 76 சமூகங்கள் இருக்கு, உட்பிரிவுகள் இருக்கு. எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 36 உட்பிரிவு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 7 உட்பிரிவுகள் இருக்கு. இந்த உட்பிரிவுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கு. அந்த வேற்றுமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இதுல உண்மையான சமூக நீதி நமக்கு கிடைக்கும். அதற்கு தரவுகள் வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட இதை சொன்ன முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 2.25 கோடி குடும்பம் இருக்கு. முதலமைச்சருடைய முதல் கடமை வந்து இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க அதை தெரிந்து கொண்டால்தான் இந்த 8 கோடி மக்களுக்கு திட்டம் கொடுக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாரு, எங்க கட்சி உடைய தேர்தல் அறிக்கையில் முதல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் பிரதிநிதித்துவம் சமூக நீதி அடிப்படையில் வழங்கப்படும். அதற்காக நாங்கள் சாதிவாரி கணக்கு நடத்துவோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது என்று எனக்கு தெரிவித்தாங்க. ஆக இப்போ நமக்கு எல்லாமே ஒரே இதுலதான் இருக்கிறோம். இப்போ ஒரே எண்ணம், ஒரே கோட்பாடு தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு காலமா அதுக்கு போராடணும், என்னென்னமோ பண்ணோம். நம்ம கோரிக்கை என்ன? இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ ஒரு மத பிரச்சனையோ ஒரே பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்ன கணக்கு இருந்தா தெரிஞ்சுக்கினாதான் நமக்கு அடுத்தது நம்ம திட்டங்கள் கொடுக்கலாம். இடஒதுக்கீடு என்பது ஒரு பகுதி, அவ்வளவுதான். இது இல்லாம அதை மீறி எவ்வளவு இருக்கு. வீடு கட்டுறது, கடன் கொடுக்கிறது, எல்லாம் மலைக்குறவர்கள் ஒரு உதாரணம் நான் சொல்ல. மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல 75 கேள்விகள் கேட்டாங்க. 59 முதல் கேள்வி, இரண்டாவது பட்ச கேள்விகள் வந்து அதுல 19 கேள்விகள் கேட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 74-75 கேள்விகள் கேட்டாங்க. அதுல என்னென்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு எந்த மதத்தை சார்ந்தவர்கள், என்ன அது உட்பிரிவை சார்ந்தது, என்ன ஜாதியை சார்ந்தது, என்ன உட்பிரிவை சார்ந்தது, எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலை, தனியார் வேலை எத்தனை இருக்கு, அந்த வீடு சொந்த வீடா, குடிசை வீடா, கல் வீடா, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, கழிப்பறை இருக்குதா, குடிநீர் தண்ணி இருக்குதா, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், அதுல செப்டிக் டேங்க் இருக்குதா, இல்ல அதுல வந்து விவசாயமா, விவசாய கூலியா, விவசாய நிலமா, இது எல்லா தரவுகளும் வச்சிருந்தா அதை ஃபீட் கம்ப்யூட்டர்ல போட்டா போதும். அடுத்த 50 ஆண்டுகள் இந்த தரவுகளை வைத்து எவ்வளவு திட்டங்கள் கொடுக்கலாம். வேகமா தமிழ்நாடு முன்னேறும். எல்லாம் இல்லாதவர்களுக்கு, எந்த சமூகமா இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. அதற்கு யாரு இல்ல, யாருக்கு இல்ல, யாருக்கு கிடைக்கலன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தான் நமக்கு இப்ப இருக்கிற நவீன டேட்டா வேணும். நீதிமன்றமும் அந்த டேட்டா கொடுத்தாதான் நீதிமன்றமும் ஏத்துக்கிறாங்க. சர்வே வேணும். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசினுடைய கடமை. சர்வே என்பது தமிழ்நாடு அரசோ எந்த மாநில அரசு, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே யார் வேணா எடுக்கலாம். மத்திய அரசு எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எடுக்கலாம், யார் வேணா எடுக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.